செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் அருகே பசுக்களை பராமரிக்கும் கோசாலையில் சரியான உணவு கூட இல்லாமல் அடி மிதி வாங்கி கொத்தடிமைகளாக இருந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த 48 பேர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் ஊத்துக்கோட்டை தாலுகா தேவந்தவாக்கம் கிராமத்தில் இயங்கி வருகிறது ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலை. நடராஜன் என்பவர் மூலம் நடத்தி வரும் இந்த கோசாலையில் சுமார் 1500 பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இங்கு பணி செய்வதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அரவிந்தன் என்பவர் மூலம் 18 குடும்பங்களை சேர்ந்த 22 ஆண்கள் 19 பெண்கள் என 41 பேரை கடந்த மாதம் அழைத்து வந்திருக்கிறார் நடராஜன். ஆனால் அவர்களுக்கு கூறியபடி சம்பளம் தராமல் கொத்தடிமைகளைப் போல் 12 மணி நேரம் வேலை வாங்கியதாகவும் சரியான உணவு தராததோடு மருத்துவ வசதிகள் கூட செய்து தரவில்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் எதிர்த்து கேட்ட அவர்களை நடராஜன் தாக்கிய நிலையில் அங்கிருந்து சிலர் காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு போன் செய்து அழுதிருக்கின்றனர். பின்னர் காவல்துறையினரின் தலையீட்டின் பேரில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இரவு அருகில் இருந்த நெல்லூர்பேட்டை காவல் நிலையத்தில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஊத்துக்கோட்டை வட்டம் தேவேந்திரவாக்கம் என்ற கிராமத்தில் ஒரு கோசாலை ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. அந்த கோசாலையில் பணிபுரிவதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஒரு 19 ஃபேமிலி, அதாவது 48 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம் அட்வான்ஸ் பேமெண்ட்டில் அவங்கள வேலை பார்க்குறதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காங்க. மே 5ஆம் தேதியிலேருந்து அவங்க இங்கே வந்து அந்த கோசாலையில் பணிபுரிந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆண் நபருக்கு 400, பெண்ணுக்கு 300, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தினசரி 700 என்ற அடிப்படையில் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 75,000 ரூபாய் கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து 26 நாளாகியும் அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் கொடுக்கலன்ற சூழ்நிலையில் அதிகமாக 12 மணி நேரத்துக்கு மேலேயும் வேலை பார்க்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டில், ரெண்டாவது சில பேருக்கு வந்து உடல்நலக்குறைவுக்காக மருத்துவ பேரும் கேட்குறப்ப அதையும் வந்து அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டில் அந்த குரூப்பினுடைய லீடர் 100க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை எங்கள் ஊருக்கும் போக விட மாட்டாங்க, அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து சரியான சம்பளமும் கொடுக்கலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இப்போ அவங்க அனைவரையும் அந்த 48 நபர்களையும் அரசினுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசு பள்ளியில் வந்து தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் மற்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த விசாரணையில் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததால் அதன் அடிப்படையில் அந்த கோசாலையுடைய உரிமையாளர் மேல் நடவடிக்கைக்கு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த கொத்தடிமை இந்த முறையில் வந்து பாதிக்கப்பட்ட இந்த 42 நபர்களுக்கும்
அவங்களுக்கு நிவாரணத் தொகை, தமிழக அரசின் நிவாரணத் தொகை வழங்குவதற்காக அவங்களுடைய ஆதார் வச்சு பேங்க் அக்கௌண்ட் இங்கேயே ஓப்பன் பண்ண செய்யப்பட்டு அவங்களுக்கு முதற்கட்டமாக 30,000 ரூபாய் நிதி உடனடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குது. மேலும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்புவதற்காக வட்டாட்சியர் மூலமாக ஒரு பிரத்யேக வேன் ரெடி செய்யப்பட்டு இன்று இரவு அவங்களுடைய ஊருக்கு ட்ரெயின் பயணத்தில் செல்வதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இப்பிரச்சினை குறித்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனுக்கு தகவல் கிடைக்கவே உடனடியாக ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ்குமார் உட்பட தனது வருவாய்த்துறை அதிகாரிகளை அனுப்பி அவர்கள் அனைவரையும் மீட்டதோடு ஒவ்வொருவருக்கும் அரசு வழங்கும் நிவாரணத் தொகை 30,000ஐயும் உடனடியாக பெற்றுத்தந்து தனது சொந்த செலவிலேயே அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக சத்தீஸ்கருக்கு அனுப்பி சபாஷ் பெற்றுள்ளார் திருவள்ளூர் ஆர்டிஓ ரவிச்சந்திரன். ஒரே நேரத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த கொத்தடிமைகள் இத்தனை பேர் கும்பலாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து ஆர்டிஓ ரவிச்சந்திரனிடம் பேசினோம். அப்பொழுது அவர் குறிப்பிட்ட அந்த ஸ்ரீ கோகுலகிருஷ்ணா கோசாலாவில் பசுக்களை பராமரிக்கவும் சாணம் அள்ளவும் மற்றும் இதர பணிகளுக்கு வெளிமாநிலத்திலிருந்து பலர் பணிபுரிந்து வருவதாக விசாரணையில் கண்டறிந்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையென தெரிய வந்ததால் மேற்கண்ட 48 நபர்களையும் மீட்டு பெண்ணலூர்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைத்து அரசு செலவில் உணவு மற்றும் இதர வசதிகள் செய்து கொடுத்ததாகவும் கூறினார். மேலும் வெளிமாநிலத்திலிருந்து முன்பணம் வழங்கி தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியும் 12 மணி நேரத்திற்கு மேலாக பணி செய்ய வற்புறுத்தியும் மருத்துவர்களை அடித்து துன்புறுத்தியதாகவும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி கூட செய்து கொடுக்காமல் அலட்சியப்படுத்தி மேற்கண்ட 48 தொழிலாளர்களையும் கொத்தடிமை முறையில் நடத்திய குற்றத்திற்காகவும் மேற்கண்ட ஸ்ரீ கோகுலகிருஷ்ணா கோசாலை என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் நடராஜன் என்பவர் மீது தக்க குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள புகார் அளிக்கப்பட்டதாகவும் கூறிய அவர் அந்த 48 நபர்களுக்கும் விடுவிப்பு ஆணை வழங்கியதோடு அடுத்த சில மணி நேரத்திலேயே அரசு நிவாரணத் தொகை செலுத்த ஏதுவாக புதிய வங்கி கணக்கையும் திறந்து நிவாரணத் தொகையாக ஒவ்வொருவருக்கும் தலா 30,000 ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்பொழுது கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட அவர்கள் அனைவரையும் ஆர்டிஓ ரவிச்சந்திரன் தனது சொந்த ஏற்பாட்டில் சிறப்பு பேருந்து மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து அவர்கள் அனைவரையும் சத்தீஸ்கர் செல்லும் ரயிலில் ஏற்றி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என பலரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. மூன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விநாயகமூர்த்தியுடன் செய்தியாளர் அகிலன். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை மேடவாக்கம் அடுத்த நன்மங்கலத்தை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் நன்மங்கலத்தில் ஏஎல் கிரீன் ஃப்ரெஷ் காய்கறி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் 3 பேர் பணி செய்து வரும் நிலையில் இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றனர். காலை கடைக்கு வராத நிலையில் ஊழியர்கள் மட்டும் இருந்துள்ளனர். இந்நிலையில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி பிரியா, தந்தை சீனிவாசன், தாய் பத்மாவதி ஆகிய 4 பேரும் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேடவாக்கம் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலை HP பெட்ரோல் பங்க் அருகே சென்ற இனோவா கார் ஒன்று அதிவேகமாக சென்று சாலையில் சென்ற பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அந்த காரை விரட்டி சென்று வேளச்சேரி செக்போஸ்ட் அருகே மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் 2 பெண்கள் 5 ஆண்கள் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை பொதுமக்கள் ஆபாசமாக பேசியதை அடுத்து பொதுமக்கள் இதுகுறித்து கிண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் பெண்கள் மற்றும் ஆண்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாநகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருஞான சம்பந்தர் குரு பூஜை முன்னிட்டு முத்துப்பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதேபோல் இந்த ஆண்டு முத்துப்பல்லாக்கு திருவிழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயத்தில் இருந்து விநாயகர் மற்றும் முருகன் விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்தருளி விடிய விடிய ராஜ வீதிகளில் ஒன்றாக வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மின்னொளியில் விதவிதமாக பவனி வந்த பல்லக்குகளை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலை அடுத்த ஐயம்பாளையம் ஏரிக்கரையில் நேற்று முன்தினம் திருவண்ணாமலையை சேர்ந்த பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் தனியாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக வந்த கும்பல் அவர்களை மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்துக் கொண்டு பாலியல் சீண்டல் அடிப்படையில் பெண்களை அரை நிர்வாணமாக்கி வீடியோ பதிவு செய்து தாங்கள் எப்போது பணம் கேட்டாலும் தர வேண்டும் என மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான வாசுதேவன், ஆகாஷ், தமிழரசன், அப்பு, ஹரிஹரன், சர்மா, அருண்குமார், சிவனேசன் ஆகிய 8 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட வெள்ளவேடு பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வெள்ளவேடு காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் போலீசார் திருவிழசை அடுத்த குண்டுமேடு எம்ஜிஆர் நகரில் ஒரு வாடகை வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த விக்ரம் குமார் என்பவரிடம் சுமார் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விக்ரம் குமாரை கைது செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருந்த 3 காட்டு யானைகள் அதிகாலை மருதம்பாறை சுற்றுவட்டார ரப்பர் தோட்டங்களுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்தது. இதனை கண்ட பழங்குடியின மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்ட முயன்றனர். அப்போது காட்டு யானைகள் தனியாக பிரிந்து ஓடிய நிலையில் ஒரு யானை மட்டும் ஆக்ரோஷமாக ஓடி அங்கு நின்று கொண்டிருந்த ராஜேஷை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது உடல் குழித்துறை அரசு மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் யானைகள் ஒன்றிணைந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் திருக்குவளையில் கலைஞர் இல்லத்தில் பிறந்த அவரது திருவுருவ சிலைக்கு நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் கலைஞரின் தாய் தந்தையான முத்துவேலர், அஞ்சுகத்தம்மையார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திமுக கட்சி கொடியேற்றப்பட்டு கலைஞருக்கு புகழ்வணக்கம் செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மேகநாதன், கோவிந்தராஜன், திமுக கீழையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிலால் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக சரிவர குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் தடுப்பு கட்டைகளை அமைத்து பெண்கள் திரண்டு காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதில் குத்தாலம் ஒன்றியத்துக்குட்பட்ட மங்கநல்லூர் கடைவீதியில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் திமுகவினர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வழுவூர் மெயின் ரோட்டில் உள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் கடைவீதியில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் திமுகவினர் அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன், ஒன்றிய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் புலவர் கணேசன். இவர் பிரபல சினிமா மற்றும் டிவி சீரியல் நடிகை தீபாவின் தந்தை ஆவார். இவர் தூத்துக்குடி மாநகர 57வது வார்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் கோவில் நிர்வாகம் மற்றும் காமராஜர் சிலை அமைக்கும் பணிகளில் அவருக்கு முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் முத்தையாபுரம் பஜாரில் உள்ள டீ கடை முன்பாக புலவர் கணேசன் நின்று கொண்டிருந்த போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபர்கள் புலவர் கணேசனை சரமாரியாக வெட்டினர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தடுத்ததை அடுத்து அவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து புலவர் கணேசனை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சார்ந்த முத்துராஜ், கார்த்தி, இசக்கி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்றதும் அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படுவதுமான காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காந்தி ரோடு தேரடி பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இந்த திருத்தேரில் உற்சவர் வரதராஜ பெருமாள் எழுந்தருளியதை அடுத்து திருத்தேரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்து திரு தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். திரு தேரோட்டத்தில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த பெரிய கலையமுத்தூரில் அருள்மிகு ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. இங்கு வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நேற்று சண்முக நதியில் இருந்து மேளதாளங்களுடன் புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இன்று காலை நடைபெற்ற பூக்குண்டம் இறங்கும் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மணி MP வழிகாட்டுதலின்படி தருமபுரி கிழக்கு மாவட்டம் இந்தூரில் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் NP பெரியண்ணன் தலைமையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கேக் வெட்டி பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் உடன் எச்சனஹள்ளி சண்முகம், வீரமணி, PC சின்ராஜ், தங்கராஜ், செல்ல பெருமாள், சரவணன், வெங்கட்ராமன், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் அப்பனூர் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ஜெயகுரு ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள நடுவுக்குறிச்சி மின்வாரி அலுவலகத்தில் பணியாற்றும் தங்களது உறவினரை சந்திப்பதற்காக வந்திருந்தனர். அவர்கள் பயணித்த சொகுசு காரை ராமமூர்த்தி ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாத்தான்குளம் அருகே நடுவுக்குறிச்சி முத்தாராமன் கோவில் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த கனரக வாகனமும் சொகுசு காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சொகுசு கார் சாலையோர தோட்டத்துக்குள் தூக்கி வீசப்பட்டு பலத்த சேதமடைந்தது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த ஜெயகுரு உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த ராமமூர்த்தி காயங்களுடன் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்த தட்டார்மடம் போலீசார் ஜெயகுருவின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக தட்டார்மடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள செங்கிரை கிராமத்தில் செல்லாய் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 24 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியினை சாலையின் இருபுறமும் நின்று 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர்.